இந்த கதையில வர மாடு மாதிரியே உங்க எல்லார்கிட்டயும் ஒரு மாடு இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபுல்லா பாருங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குருவும் சிஷ்யனும் ஊரு ஊரா பயணம் போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் சூரிய அஸ்தமனமாகிற நேரத்துல பெரிய வறண்ட நிலத்துக்கு நடுவுல ஒரு சின்ன குடிசையை பாக்குறாங்க. அந்த குடிசையில இருக்கிறவர்கிட்ட போய் இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் மட்டும் நாங்க இங்க தங்கிக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. அந்த ஏழை விவசாயியும் அதுக்கு சரின்னு ஒத்துக்க குருவும் சிஷ்யனும் அன்னைக்கு நைட்டு அதே குடிசையில தங்குறாங்க. நைட்டு டின்னருக்கு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது குரு அந்த ஏழை விவசாயியை பார்த்து, உங்க நிலமெல்லாம் வறண்டு போயிருக்கு, நீங்க அதுல விவசாயமே பார்க்கல, அப்படி இருக்கும்போது உங்களோட சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரா. அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், எங்ககிட்ட ஒரு எரும மாடு இருக்கு, அதுல எங்களுக்கு தேவையான பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு அது கறக்கிற மற்ற பாலெல்லாம் நாங்க வித்து காசாக்கிடுவோம்னு சொல்லி சொன்னாராம். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நடுராத்திரியில குரு தன்னோட சிஷ்யனை எழுப்பி அந்த எரும மாட்டையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு சொன்னாரா. அதை கேட்டு சிஷ்யன் அதிர்ந்து போக, ஆனாலும் வேற வழியே இல்லாம குரு சொன்னதுக்காக அவர் சொன்ன மாதிரியே எரும மாட்டையும் கூட்டிக்கிட்டு குருவும் சிஷ்யனும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா சிஷ்யன் வளர்ந்து பெரிய குருவா மாறிட்டாரு. ஆனாலும் அந்த சம்பவம் அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அந்த ஏழை விவசாயியை பார்த்து எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு திரும்பி போகலான்னு போனாரா. ஆனா அப்போ வறண்ட நிலத்துக்கு பதிலா செல்வ செழிப்பான விவசாய நிலம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதே நேரம் அந்த ஏழை குடிசையை பதிலா ஒரு பெரிய மாளிகை வீடு இருக்கிறத பார்த்து அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. கதவை தட்டி உள்ள பார்த்தா அன்னைக்கு பார்த்தா அதே ஏழை விவசாயி இன்னைக்கு செல்வ செழிப்பா டிப்டாப்பா நிக்கிறாரு. அப்போ இந்த விசிஷியன் அவர்கிட்ட என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அவரும் உங்களை எப்படி தம்பி மறக்க முடியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க, அதே நைட்டு என்னோட எரும மாடும் காணாம போயிடுச்சு, அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம மரம் வெட்டுற வேலைக்கு போனேன், அதுல இருந்து கிடைக்கிற கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சேன், இன்னைக்கு நான் ஒரு பெரிய விவசாயியா வியாபாரியா மாறி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. இதே மாதிரி தான் நம்மள நிறைய பேர் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுங்கிற எரும மாடை கட்டிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் என்னைக்கு அந்த எரும மாடு நம்மளை விட்டு காணாமல் போகுதோ அன்னைக்கு தான் நம்ம திறமைக்கேற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். அதனால உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க, வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க.